மலேசியா ஒரு சிறந்த மற்றும் ஆற்றல் மிக்க நாடு, டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. ட்ரம்ப் வாகன ஊர்வல வீடியோ வைரல், மலேசிய சாலைகளுக்கு உலகளவில் பாராட்டு. பஸ்.மை இலவச சேவையினால் 49,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். கற்பழிப்பு வழக்கின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி பேரா முன்னாள் எஸ்கோ போல் யோங் மனு. மலேசிய பொகேமோன் ரசிகர் சேகரித்த பொகேமோன் காட்டுகள் 1.87 மில்லியன் ரிங்கெட்டுக்கு விற்பனை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியான் 47வது உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்று 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டுள்ள நிலையில் மலேசியாவை சிறந்த மற்றும் ஆற்றல் மிக்க நாடு என்று கூறி பாராட்டியுள்ளார். ட்ரம்பின் இந்த 2 நாள் பயணத்தின் போது அமெரிக்கா மலேசியாவுடன் முக்கிய வர்த்தக மற்றும் அரிதான கனிம ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான கோலாலம்பூர் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகியதை நேரில் கண்டது பெருமை எனவும், இனி போர் இல்லை, கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை 10 மணிக்கு மலேசியா வந்தடைந்த அமெரிக்க அதிபர் இன்று ஜப்பான் நோக்கி புறப்பட்டார். ட்ரம்ப் மலேசியாவை பார்வையிட்ட 3வது அமெரிக்க அதிபராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் என்றும், அவருக்கு முன்னதாக லிண்டன் பி ஜான்சன் மற்றும் பராக் ஒபாமா ஆகியோர் வருகை புரிந்தனர் என்றும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தி பீஸ் வாகனத்தில் மலேசியாவின் மேக்ஸ் நெடுஞ்சாலை வழியாக செல்வதை காட்டும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி நாட்டின் சாலை வசதி கட்டமைப்பு குறித்து பாராட்டுகளை குவித்து வருகிறது. ட்ரம்பின் சிறப்பு உதவியாளரும் தகவல் தொடர்பு ஆலோசகருமான மார்கோ மெர்டின் அந்த 12 வினாடி வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளார். அதில் மலேசிய நெடுஞ்சாலையின் தரத்துக்காக உலகம் முழுவதும் உள்ள இணையவாசிகள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். வீடியோவில் KLIA-வில் தொடங்கும் ட்ரம்பின் வாகன ஊர்வலம் சிறந்த சாலைகள் மற்றும் சீரான போக்குவரத்துடன் நகர்கிறது. பலரும் இது உலக தரமான நெடுஞ்சாலை என்று புகழ்ந்து மலேசியாவின் சாலை வசதிகள் குறித்த எதிர்மறை கண்ணோட்டத்தை உடைத்தனர். குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர், நம்மூர் கலிபோர்னியாவை விட மலேசிய சாலைகள் சுத்தமாக இருக்கின்றனவே என புகழ்ந்தார். அதனை ஆமோதித்த இன்னொரு வலைத்தளவாசி மலேசிய சாலைகள் சுமூகமாக உள்ளதாக பாராட்டினார். மற்றொருவரோ, பணத்தை தேசிய கட்டமைப்பு வசதிகளுக்கு செலவிட்டால் இதெல்லாம் சாத்தியமே, நம்மை போல் வெளிநாடுகளுக்கு தாரை வார்த்தால் கஷ்டம்தான் என அமெரிக்க அரசை கிண்டலிக்கும் வகையில் பேசினார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கு குறுகிய கால வருகை மேற்கொண்டு மலேசியா வந்த ட்ரம்ப் இன்று காலை ஜப்பான் புறப்பட்டார். இஸ்ரேலுடன் கொண்ட நட்புறவால் ட்ரம்பின் வருகையை சிலர் சர்ச்சையாக்கினாலும் பொதுவில் நேர்மறையான கருத்துக்களையே அவரின் பயணம் விட்டு சென்றுள்ளது. மூத்த குடிமக்கள், பள்ளி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு போக்குவரத்து அமைச்சினால் வழங்கப்படும் இலவச பஸ்.மை பேருந்து சேவையில் ஆகஸ்ட் மாதம் வரை 49,611 பேர் பயனடைந்துள்ளனர். பஸ்.மை சலுகை அட்டை மூலம் இலவச பேருந்து சேவையை அனுபவித்த 49,611 பயனர்களில் ஒட்டுமொத்தமாக 78 விழுக்காட்டினர் மூத்த குடிமக்கள் என்றும், அதைத் தொடர்ந்து 13 விழுக்காட்டினர் மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் 6 விழுக்காட்டினர் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 விழுக்காட்டினர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். ஸ்டாப் அண்ட் கோ பேருந்து சேவை உருமாற்ற திட்டத்தின் கீழ் பஸ்.மை சேவை மாநிலங்களின் தலைநகர்கள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில், குறிப்பாக கில்லான் பள்ளத்தாக்கிற்கு வெளியே கவனம் செலுத்துகிறது. இதுவரை பஸ்.மை சேவை கங்கார், கோத்தாஸ்தார், ஈப்போ, சிரம்பான், மலாக்கா, ஜோஹர் பாரு, கொலத்திருங்கானு, கோத்தாபாரு மற்றும் கூச்சிங் ஆகிய பகுதிகளில் செயல்படுகிறது. இந்த சேவை சபா தலைநகர் கோத்தா கினாபாலுவிலும் கட்டம் கட்டமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் அமர்வின் போது ஆந்தனி லாக் கூறினார்.
6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண்ணை கற்பழித்த வழக்கில் கூட்டரசு நீதிமன்றத்தில் இறுதி மேல்முறையீட்டிலும் தோல்வியடைந்த முன்னாள் பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் பால் யோங் அத்தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோருகிறார். அவர் தற்போது 8 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். 2 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தனது மேல்முறையீட்டை வேறு உச்சநீதிமன்றங்களில் விசாரிக்க கோரி அவர் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளார். தனது தண்டனையை மறு உறுதி செய்த அக்டோபர் 1 தீர்ப்பு நியாயமற்ற நடைமுறையால் கரைப்பட்டுள்ளதாக யோங் தனது மனுவில் கூறிக்கொண்டார். 2019 ஜூலை 7ஆம் தேதி இரவு 8:15 மணி முதல் 9:15 மணி வரை ஈப்போவில் உள்ள தனது வீட்டில் 23 வயது பெண்ணை கற்பழித்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தால் யோங் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். இவ்வழக்கு மலேசியா மட்டுமின்றி இந்தோனேசியாவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நேற்று ஆசியான் 47வது உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்ற சர்வதேச பிரதிநிதிகள் பயணித்த வாகனங்களை பின்தொடர்ந்த போக்குவரத்து துறை JSPT போலீஸ்காரர் ஒருவர் ஜலான் துன்ராசா குலலும்பூர் உலக வர்த்தக மைய WCT சாலையில் விபத்துக்குள்ளாகி பலத்த காயமடைந்தார். இது இந்த மாநாட்டின் போது ஏற்பட்ட 2வது விபத்தென்பது குறிப்பிடத்தக்கது. 25 வயதான அந்த போலீஸ்காரர் இடது கை முட்டியில் எலும்பு முறிவு மற்றும் உதட்டில் காயமடைந்ததை தொடர்ந்து அவர் உடனடியாக குலலும்பூர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். பெருடுவா அல்சா வகை பல்நோக்கு வாகனம் ஒன்று திடீரென இடது வழியில் இருந்து வலது வழிக்கு திரும்பியதால் ஹோண்டா VFR மோட்டார் சைக்கிளில் சென்றிருந்த போலீஸ் அதிகாரியின் மீது வாகனம் மோதியது என்று புகிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதை தொடர்ந்து ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும் நாட்களில் போக்குவரத்து போலீசின் வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மலேசியாவில் உள்ள ஒரு பொக்கேமோன் ரசிகர் ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் சேகரித்த பொக்கேமோன் காட்டுகளை மொத்தம் 1.87 மில்லியன் ரிங்கெட்டுக்கு விற்றதன் மூலமாக சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றார். டமிரால் இம்ரான் என்ற பெயர் கொண்ட அந்நபர் இதற்கு முன்னதாக தனது சேகரிப்பை ஒரு போஷே 911, கரேரா 4S கார் மற்றும் 1 மில்லியன் ரிங்கெட் பணத்துடன் பரிமாற்றம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஷாலாம் நகரில் உள்ள தனது சிறிய அறையில் இருந்து தொடங்கிய இந்த ஆர்வம் இப்போது உலக பொக்கேமோன் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக மாறியுள்ளது. வலைத்தளத்தில் அவர் பகிர்ந்த புகைப்படத்தில் வண்ணமயமான பொக்கேமோன் காட்டுகள் நிறைந்த பெட்டிகள் அறையின் மேல்தளம் வரை அடுக்கப்பட்டு காணப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பொக்கேமோன் காட்டுகள் முதலில் ஜப்பானில் 1996ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டன. இன்று வரை உலகளாவிய அளவில் சில அரிய பதிப்புகள் கோடிக்கணக்கான மதிப்பில் சர்வதேச ஏலங்களில் விற்கப்பட்டு வருகின்றன.